Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ஆச்சி புளியோதரை ரைஸ் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு 5 நிமிஷத்துல புளியோதரை பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதே மாதிரியே ஆச்சி லெமன் ரைஸ் பவுடரோட வீடியோ லிங்க்கும் ஆச்சில இருந்து புதுசா 10 வகையான ரைஸ் பேஸ்ட் வந்து இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. அந்த ரைஸ் பேஸ்டோட வீடியோ லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்க் செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ இந்த புளியோதரை ரைஸ் பவுடர் யூஸ் பண்ணி புளியோதரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பேக்கை கட் பண்ணி இதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இதில் வந்துட்டு இந்த புளியோதரை ரைஸ் பவுடர், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் இந்த பவுடர்லேயே கொஞ்சம் உப்பும் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம ரைஸுக்கு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தாலே போதுங்க. முதல்ல கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. புளியோதரைக்கு எப்போவும் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது லேசாக வறுபடட்டுங்க. அடுத்ததான் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும் கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நான் வந்துட்டு வறுத்த நிலக்கடலைனால இதை கடைசியாக சேர்த்தேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் கடுகு சேர்த்த உடனே நிலக்கடலையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுவும் கருகிடாத அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆச்சி புளியோதரை பவுடரை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ் பவுடர் சேர்க்கும் போதும் நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ரைஸை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அரிசி வந்துட்டு ரைஸாக குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ரைஸ் குக் பண்ணும்போது அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து குக் பண்ணியிருக்கேன். இந்த 50 கிராம் பவுடர் வந்துட்டு 200 கிராம் அரிசிக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் ரைஸ் குக் பண்ணும்போது உப்பு சேர்க்கலைன்னா இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த புளியோதரை ரைஸ் பவுடர்லேயும் உப்பு கொடுத்துருப்பாங்க, அதனால் பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நீங்கள் இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் இந்த ரைஸ் பவுடர் வந்துட்டு சாதத்தோடு நல்லா ஊறி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துலேயே புளியோதரை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த 50 கிராம் பவுடர் வந்துட்டு 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு புளியோதரை செய்கிறதுக்கு வருதுங்க. இதோட டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. அப்போ தான் இந்த ரைஸ் பவுடர் வந்துட்டு சாதத்தில் நல்லா ஊறி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. புளியோதரை லெமன் ரைஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.